கைஸ் டே 2 ஆஃப் இன்டராக்ட் சேலஞ்ச் பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கம். கும்பல காலையில இருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடி ஆயிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் ஒரு டப்பா, அப்புறம் வெஜ்ஜி சாலை செய்யப்பட்ட சாலடு ரெண்டுத்தையும் பேக் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். வீட்டில இருந்து கிளம்பும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி மழையில் நெஞ்சா பிடிக்காதுன்னு கொடை எடுத்துன்னு கிளம்பிட்டேன். காலேஜ் ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் மீலான சாலடை முடிச்சேன். இப்படியே கேமராவை பார்த்துட்டு முடிய செய்யறோன்னு வீடியோ பிடிச்சேன். அங்கதான் மழை பெஞ்சு பார்த்தா காலேஜ் இருந்தாலும் காலேஜ்லயும் சம மழை. வீடியோல பெருசா தெரியாது, ஆனா நல்லா மழை அடிச்சுது. அப்புறம் வேற என்ன பைத்தியங்களையும் நலப்புரை தான். இவங்க டெய்லியும் சும்மா இல்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோ இருக்கான் இல்ல, இவன் தான் மோசமானவன். சும்மா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா எல்லா வேலையும் பார்ப்பான். இவர் தான் சோகுமார். இன்னொருத்தவன் இருக்கான், அவன் தான் மெயின் பைத்தியம். அவன் இருந்தா இன்னும் அதுக்கு மேல போயிருக்கும். இவனு கூடலாம் இருக்கும்போது எனக்கும் ஜாலியா தான் இருக்கு. சரி கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல. இதோ பாத்தீங்களா, ஒன்னும் நடக்கல, சும்மா தான் இருந்தோம். வீட்டுக்கு வந்து செகண்ட் மீலாம் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ற டைம்ல ஒரு கொய்யாக்கா காரியா போலான்றதான் பிளான். வீட்டுல கறியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி இப்போ அதை வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனை கிளீன் பண்ணிட்டு வாஷ் பேஷனும் கிளீன் பண்ணிட்டேன். அப்புறம் சிக்கனை இன்னைக்கு நாளைக்கும் பிரிச்சு எடுத்துலாம் பிளான். நல்லா ரெண்டா பிடிச்சி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். இன்டைரக்ட் டேக்ஸ் கிளாஸ் போர் அடிச்சிச்சு, என்ன பண்றது. கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். இன்னைக்கு ஒரு சோம்பேறித்தனமான புல் டேன்னு சொல்லலாம். நேத்துல இருந்தே ரொம்ப சோர்வா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. மேபி ரெக்கவரி அவ்வளோ ஆகலன்னு நினைக்கிறேன். அண்ட் என் ப்ரோட்டீன் இன்டேக்லயும் சின்ன பிரச்சனை இருக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப சோர்வா இருந்துச்சு. என்னால ஒரு லிமிட்டை தாண்டி புஷ் பண்ண முடியல. அதனால லைட்டா தான் ஒர்க் அவுட் பண்ண. வேரியேஷன்ஸை கேப்ஷன்ல போட்டிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. சிக்கனை மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு ஒரு முட்டை தோசையோட வச்சு சாப்பிட்டேன். நீ ப்ரோட்டீன் இன்டேக் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம், பை.